வணக்கம். இயற்கையை என்றென்றும் உயிர்களை வாழ வைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பேரை மாற்றிருக்கோம். சேனல் பேர் வந்து கிராமமும் கிராமத்தானும் அப்படின்னு மாற்றிருக்கோம். ஏன்னா இயற்கை விவசாயத்தை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கல கிரா முற்றிலுமாக மேக்ஸிமம் கிராமத்தை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால மாற்றினோம். முன்னாடி வந்து உங்களில் ஒருவன் அப்படின்னு வச்சுருந்தோம். அப்புறம் எஸ்டிஆர் 6 PM வச்சுருந்தோம். உங்களில் ஒருவங்கிறது ஒரு நார்மலான ஒரு சொல் தான். உங்களில் ஒருவனா நான் வந்து வீடியோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 PMன்னு போட்டது பார்த்திங்கன்னா டெய்லி 6 மணிக்கு வீடியோ நம்ம பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கையில் எடுத்துக்கிறது வந்து இயற்கை விவசாயம். அதனால் பார்த்திங்கன்னா டெய்லி வேலை இருக்கும். ஆனால் டெய்லி வீடியோ பண்ணி அதை ஒரு செயல்பாட்டை முழுமையாக அவங்களுக்கு காட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 வீடியோ 3 வீடியோ அல்லது அதிகமான விவசாயம் இருக்கிற டைமில், செயல்பாடு அதிகமாக இருக்கிற டைமில் முழுமையான ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நெல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாற்று போடுறதுலேருந்து நடுற வரைக்கும் அந்த ஒரு செலவு வீடியோ, அப்புறமேட்டு களை பறிக்கிறதுலேருந்து இது பூட்டு வர வரைக்கும் ஒரு வீடியோ, அறுத்து அரிசி ஆக்குற வரைக்கும் ஒரு வீடியோ, அந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, சர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவோட செயல்பாடு முழுமை வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு சேனலுங்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது வந்து டெய்லி போடுறனாலையோ டெய்லி நம்ம வந்து கண்டென்ட்டை தேடி எடுக்கிற அளவுக்கு நம்ம செயல்பாடு இருக்காது. இப்போ மாடுனா டெய்லி கட்டுறோம், டெய்லி பால் கறக்கிறோம், டெய்லி பண்ணுறோம். அதை நம்ம டெய்லி எடுத்து போட முடியாது. நம்ம வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்த பண்ணணும். எல்லாரும் இயற்கை விவசாயங்கிறது கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் பொருளாதார நிலைமையில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. அது இல்லாமல் செலவுகளை முழுமையாக குறைக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து இயற்கை விவசாயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டோம்னா அதனுடைய முழு செயல்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதை சிறிதளவு நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். இயற்கை விவசாயங்கிறது ஒரு எந்த நேரமும் தண்ணி இருக்கிற ஒரு கேணி இருக்கிற வயலில் வந்து மட்டும் பண்ணக்கூடிய ஒரு இது கிடையாது. ஒரு தரிசு நிலம், ஒரு சரள காடும்பாங்க. கல், வெங்கிச்சங்கல் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காடு, செம்மண் நிலம், இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக எல்லா மழை மட்டும் இருந்தால் போதும். மழை பொழிஞ்சா போதும் விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா மேட்டுத்தரை, இது தரிசு காடு அந்த மாதிரிலாம் கூட விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடங்களையும் எல்லாருமே இந்த விவசாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிலப்பகுதியும் என்கிட்ட இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. அதாவது எங்ககிட்ட வந்து ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது. அதுக்கு ஒரு கேணி இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. 4 ஏக்கர் விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ தண்ணி கிடையாது. தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லா நிலத்துக்குமான ஒரு பயன்பாடாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம வெளியிலையும் போயிட்டு தரிசு நிலமாக நம்ம வந்து யாரும் விருப்பம் இருந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை எப்படி பண்ணலாம், தரிசு நிலமாக இருந்தால் எப்படி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு மாறுதலை உருவாக்குறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்து விவசாயம்னா நம்ம பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, சோளம் இதோடு நின்றாமல் சின்ன சின்ன கனியிலேருந்து காய், பலா, வாழையில் வந்து வாழை மரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை பூராமே யூஸ் ஆகும்பாங்க. அந்த மாதிரி எல்லா செயல்பாடுகளையும் எடுத்து நம்ம இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். காய்கறி, செடி, கொள்ளு, எள்ளு, பழைய நெல், அதாவது கருப்பு கனி அரிசி, அறுபதாங்குருவை, அந்த மாதிரி ஒரு பயிர்களை வந்து நம்ம கையில் எடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு, கால்நடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. கால்நடை இல்லாமல் இயற்கை விவசாயத்தை உருவாக்க முடியாதுன்னு ஏற்கனவே நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் நம்ம வந்து பொருளாதாரம் மூலிமா பாலை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பண்ணுறது இல்லாமல் வியாபாரமாக மாற்ற போகிறோம். அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து பண்ண போகிறோம். கிராமத்து சந்தையில் போய் கூட விற்று நம்ம வந்து இது பண்ணோம். அதை வந்து நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றி அதை வியாபார நோக்கில் நம்ம எப்படி ஒரு விவசாய அடிப்படையை கொண்டு போகிறது அப்படின்ட்டு இதுதான் இந்த வீடியோக்களில் அடுத்தடுத்து நம்ம வந்து உங்களுக்கு காமிக்க போகிறோம்.
அதனால் இனிமேல் அடுத்தடுத்து வாரம் வந்து ஒரு 3 வீடியோ செயல்பாட்டு முறைக்கான ஒரு கரெக்டான வீடியோவாக பண்ணணுங்கிறதுனால டெய்லி என்னால் வீடியோ பண்ண முடியாது. ஒரு செயல்பாடு ஆரம்பிக்கிறோம்னா அதனுடைய செயல்பாடு முறையை முழுசாக உங்களுக்கு காமிக்கிற நிலையில் தான் அந்த வீடியோ வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து பகிருங்க. விவசாயிகள் எல்லாத்துக்குமே பகிருங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. அடுத்து எடுக்கக்கூடிய கண்டென்ட் இப்போ என்ன எடுக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டோம்னா இந்த இப்போ சித்திரை வெயில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த கால சூழ்நிலைக்கு இதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தேடலோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த தேடலுங்கிறது கிராமந்தோறும் இருக்கும். விவசாயம் எல்லா விவசாயிகளையும் நம்ம சந்தித்து தேட போகிறோம். எல்லாரும் எல்லாத்தையும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.